பைனாப்பிள் ஜாம் எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு பைனாப்பிள் எடுத்து நல்லா தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 கப்பு இருந்து அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்து நான் ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துருக்கேன். பெரிய கண்ணுள்ள வடிகட்டியில் வடிகட்டி எடுங்க. எல்லாமே வடிகட்டி வந்துடும், லேசாக இருக்கும். அதை வெளியே போட்டுடலாம். இப்போ அதை அளந்து எடுத்துருங்க. 3 கப்பு இருந்து 3 கப்பையும் ஒரு கடாயில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதித்து வரட்டு. இப்போ அதில் 1.5 கப்பு சீனி போட்டிருக்கேன். 2 கப்பு வரை போடலாம். இது கொஞ்சம் இனிப்பான பைனாப்பிளாக இருக்குது. நல்லா இறுகி வந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு விட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா இறுகி வந்த உடனே இறக்கி காற்று புகாத டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இதை குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரெட்டு, சப்பாத்தி, இட்லி, தோசை கூட வச்சும் கொடுத்தா அருமையாக இருக்கும். இதை ரொம்ப விரும்பி சாப்பிடும் குழந்தைகளுக்கு. இதே போல் நீங்களும் செய்து கொடுத்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.